வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் கார்ன்ஃப்ளவர் வச்சுட்டு ஒரு ஹல்வா தான் செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஹல்வா செய்யறதுக்கு நான் 10 பாதாம் பருப்பை வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை மாதிரி ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதோட தோலை இப்போ நல்லா எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தோடையும் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிட்டு வச்சிடலாம். பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதை தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கரைச்சி வச்சாச்சு. இதுவும் இப்போ இருக்கட்டும். ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன்னா அதில் நம்ம எந்த இதில் டம்ளரில் கார்ன்ஃப்ளவர் அளந்தோமோ அதே அளவால் 1 டம்ளர் ஜீனி எடுத்திருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் அதே டம்ளரால் நான் ஒரு 1/2 டம்ளர் கூட எடுத்திருக்கேன். மொத்தமாக 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் பாதி சுகரை இதில் சேர்த்துக்கலாம். நான் வேறொரு கடாயும் வச்சுருக்கேன். அதுலேயும் 1/2 இது போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கேரமல் பண்ணி தான் நான் இந்த அல்வா செய்ய போகிறேன். கலர் சேர்க்க போகிறது இல்லை. அப்போ இது முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம நல்லா தடவி வச்சிடலாம். இப்போ வாங்க அல்வா செஞ்சுக்கலாம். நான் இப்போ கடாய் வச்சு கேஸை ஆன் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் ஒன்று கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம கேரமல் செஞ்சுட்டு வந்துடலாம். அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கலர் மாறி வரணும். அது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம கேரமல் இன்னும் ரெடி ஆகலை. இப்போ தான் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கலரு மாறட்டும். இப்போ கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கூடி டார்க் ஆகட்டும். அப்போ தான் நம்ம அல்வா நல்ல கலரில் இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நம்ம இந்த கடாயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்ச கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நல்லா ஒன்று கூடி கலரிட்டு அதில் சேர்த்துக்கலாம். நம்ம அல்வா கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம நெய் சேர்க்க வேண்டாம். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது.
நல்லா இருக்கட்டும். அது வரைக்கும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம அல்வா நல்லா இருக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அதையும் விட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பையும் அதிலேயே சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் கூட நான் நெய் விட்டுக்கிறேன். அதுவும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நம்ம அல்வா நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் கூட நல்லா இறுகி எடுக்கணுங்கிறதுனால தான் வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு நெய் தடவின தட்டில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய தட்டாக இருந்தது. அதனால் நான் வேறொரு பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம விட்ட நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிளறிட்டு இருக்கலாம். இப்போ நெய் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் மாட்ட போகிறேன். நெய் தடவி வச்ச பிளேட்டில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அல்வா எப்படி வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அல்வா நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.